சேனல் யூடியூப்ல அற்புத ஆலயம் போட்டாலே வந்து அற்புதம் செல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு வந்துடும். அதான் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. ஓ நான் கோயிலில் நம்பர் எழுதி கொடுக்குறேன். நம்பர் ஓ இதுவா அந்த நம்பர் சரி. அந்த வயசுல தெரியாது. இருந்தாலும் அந்த பிள்ளை தப்பு பண்ணிட்டா கூட எதுவும் பண்ணிடுது. நம்ம குழந்தைய வச்சுட்டாலும் பிரச்சனை வச்சுட்டு அங்கே வந்து இதாகும். அப்படி போயிட்டு வராது. பேர் மாற்றம் இருக்கு. ஏதோ அடிக்கிற சந்தோஷம் முகம் பார்த்தாலுமே சும்மா எனக்கு அடிக்கிற மாதிரி அப்படியே அவங்க அம்மா காலையில் 7 மணிக்கு தான் இருப்போம். 7-8 மணிக்கெல்லாம் வந்தோம்னா இருக்கணும். பூசு எல்லாம் போட்டு அத்தை வருது. நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம்னா அத்தை வரப்ப இந்த பாட்டி வணக்கம். யானமலை நரசிங்க நாம ஒரு பூசாரி. நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? எந்த சேனல்? அற்புத ஆலயம் அற்புத ஆலயம் அற்புத ஆலயம் அற்புத ஆலயம் சொல்லிட்டு யூடியூப் வச்சுருக்கேன். இது வந்து இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமாம், 6 தலைமுறை ஆச்சு. நாங்கள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து 6வது தலைமுறை ஆச்சு. 6 தலைமுறையில் வந்து 2 தலைமுறை அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, கொஞ்சம் பேட்டி. 6 தலைமுறையில் 2 தலைமுறை எங்கள் தாத்தா எங்கள் அப்பா தலைமுறையில் வந்து கேட்டிங்கன்னா மெட்டல் ரோட்டில் அந்த மடக்கருப்புலேருந்து ஒய்யம்மா கோயில் வரைக்கும் உள்ள கரைகளில் இறங்கி வந்து வர முடியாது குளிக்கிறது. ஒய்யம்மா கோயில் மட்டும்தான் இறங்கி டிராக்டருக்கு லாரி எல்லாம் குளிப்பாட்டா வைக்க இந்த பக்கமாக இறங்கி ஒன்றுக்கு கூட உள்ளே வர முடியாது. அவ்வளவு நிறப்புட்டான முள்ளுங்க. அப்போ இதில் 100கணக்கான புற்றுகள் இருக்கும். வடக்கருப்புலேருந்து ஒய்யம்மா கோயில் வரைக்கும் நெடுங்க ரோட்டு ஓரத்துலேயே எல்லா பேரும் 10 சூடம் பொருத்தி நாகம்மாவை வணங்குறது வழக்கம். நான் படிப்பை முடிச்சுட்டு சின்ன பிள்ளைகளை விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது குண்டு உருட்டிக்கிட்டு போவோம் மண் களிமண்ணில். அந்த மாதிரி டைம்களை எங்களை சுத்தம் பண்ணி நாகர் புற்று ஒரு தான் தோன்றி புற்று 1 அடி 1 ஆள் உயரத்துக்கு இருந்தது. சுத்தம் பண்ணி குளிக்க நாகர் புற்று அந்த மரத்து வரைக்கும் சுத்தம் பண்ணி களிமண்ணை குழச்சி வச்சு ஒரு கள்ளத்தூக்கி வச்சு நாங்கள் இப்போ கிராமத்தில் நாங்கள் செட்டு பசங்க போகாமல் இந்த பூமி நான் லட்சுமணே அந்த மாதிரி ஆளுங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து களிமண்ணை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் 89 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆனால் யானைமலை கல்குவாரி ஓனர் ஆகிட்டேன். அம்மாவை வணங்க 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 நல்லா சிறப்பாக இருக்குது. இங்கனக்குள்ளே இருக்கிற புத்தில் இந்த புத்தில் மட்டும் ஏன் வணங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகர்புத்தில் இருந்து 14 மரங்கள் ஏரழிஞ்சி மரங்கள் அழிஞ்சி மரங்கள் இருக்குது. 13 மரங்களுமே பொட்டை மரம். அம்மாவிட்ட இருக்கிற மட்டும் ஆதிசேஷன் உள்ள ஆண் மரம். அழிஞ்சி ஏரழிஞ்சின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மரம் அது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கள்ளத்தூக்கி வச்சாலும் உருவேறியும். அப்பேற்பட்ட அம்மனுக்கு கீழே வந்து முத கல்குவாரியிலேருந்து என்னோட குவாரியிலேருந்து ஒரு சிலையை எங்கள் பாப்பா 1991 பிறந்ததுக்கு அன்னைக்கு ஒரு சிலையை என்கிட்ட வேலை பார்த்த ஆறுமாசாரின்னு சொல்கிறவரை வச்சு சிலையை அடித்து சில்லற காசு நிலைக்கு வைக்கிற நவக்கிரக கண்டு, அவ்வளோதான். வேறு ஒன்று அவளுக்கு தகடு மருந்து எதுவும் கொடுக்கல. வச்சு 48 நாள் டெய்லி பூசை. 48 நாள் 6 வாரங்களில் 6 சாவல் 6 பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி படையல் போட்டு ஒரு கொடுத்தேன். வெறும் கல்லை வச்சு கும்பிட்ட ஒரே ஒரு நாகருக்கு கொடுக்கவும் ரொம்ப வேகமாயிட்டான். அட்ரஸ் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். நாகர்கோயில், திண்டுக்கல், கொடைக்கானல் இப்படின்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வெளியில் இருக்கிற ஸ்டேட் கொண்டு கூப்பிட்டு இந்த இடத்துல இருக்கேன், வா உனக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் வான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அடுத்து இளையவ பிறந்தா, இளையவள் இந்த பக்கம் இருக்கிறவ, வடபுறம் இருக்கிறவ இளையவ, தென்புறம் இருக்கிறவ மூத்தவர். 2 பேரும் வச்ச உடனே நான் கல்குவாரிக்கு 10 குடும்பத்துக்கு ஓனர் ஆகிட்டேன். 2 லாரி வச்சுருந்தேன். நல்லா சிறப்பாக பில்டிங் மெட்டீரியல் பூரா சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. குடும்பத்தில் மட்டும் லேசாக கசகசன்னு இருந்ததுனால 2 பேரையும் இருதலை நாகத்தை அடித்து வைடா அவங்க சொல்கிறதான் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு துடியாக என் மேலே இறங்கு. என்னோட பிறப்பே நான் ஆடியில் பிறந்த வந்தேன். ஆடியில் வந்து நாகர் இறை எடுக்கிற நேரத்தில் பிறந்தேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாகம்மாவோட படம் என்னோட தலையில் இருக்கும். 3 கோயிலை கட்டி வச்சுருக்கேன். என்னோட குலதெய்வத்தையும் நான் தான் சிலையினையா உயரத்தில் சிலை எடுத்துருக்கேன். என் தாத்தா எங்கள் அப்பாவும் எல்லாம் அடித்து வைக்க முடியல. என்னோட சமந்தார் கோயிலுமே 7 அக்கா தங்கச்சியில் கொண்ட தெய்வம். அந்த தெய்வங்களில் வந்து பாவம் அம்மா அழிஞ்சு மண்ணுக்குள்ளே இருந்ததை கிளச்சி நல்ல முறையாக கட்டி வச்சு அந்த கொடுப்பாக்கி எனக்கு 3 பொண்ணு, பசங்க கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட 3 விக்கிரகங்களையும் அடித்து கீழே வச்சுட்டு தொழிலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்து நீ தட்டை எடுத்து தூக்கி எனக்கு விதி கொடு வர்ற ஜனங்களுக்கு கூட நல்லா வச்சுக்கிறேன்னு 3 குழந்தைகள் இருக்குது. டெய்லி வருவாங்க. எங்கள் வீட்டு அம்மா அவங்க தான் எல்லாம் சாமியில் குளிப்பாட்டுவாங்க, செய்வாங்க. 3 பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும். கொஞ்சம் பொறுதாகி ரொம்ப வந்து படுத்துவா, வா வா வான்னு. 4 சின்ன கல்லுக்காலை உண்டி சின்னதாக தகரத்தை போட்டு விட்டேன். யாரை வேணால் கூப்பிடு, யாருக்கு நல்லது செய்யணுமா செஞ்சுக்கிட்டே இரு, நான் வர்றேன், ரொம்ப தொந்தரவு பண்ணாத, இனிமேல் வந்து ஆடாத, சத்தியம் கொடு. நானும் சத்தியம் பண்ணுறேன், நீயும் சத்தியம் கொடு. வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன், பிள்ளைகளை தொந்தரவு பண்ண மாட்டேன், வா வான்னு கூப்பிட மாட்டேன். சத்தியம் வாங்கினேன். 50 வயசுக்கு மேலே வந்து அண்ணா கொண்டிக்கார அவுத்துட்டு விபூதி கொடுப்பேன். கொடுக்குற விபூதி வீண் போகக்கூடாது. இவன் வந்து தனதோஷம், புத்திரதோஷம், மாங்கல்ய தோஷம் 3க்கும் உணர்ந்தவ. எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாக வர நாகம்மா ஒரு ஆள்னால தான் சரி பண்ண முடியும். தனதோஷங்கிறது குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வர்ற பணங்களே வரமாட்டேங்குது, பணங்களே தங்க மாட்டேங்குது. 100 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தாக்க 500 ரூபா செலவாகுது. அப்படிங்கிறது தான் தனதோஷம். எங்ககிட்ட வந்தீங்கன்னா ஒரே ஒரு கனி தான், எலுமிச்சங்கனி தான் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 3 வெள்ளிக்கிழமை வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி புத்திரதோஷம் இல்லாதவங்க ஒரு 3 நாளைக்கு வந்து தொட்டி கட்டியெல்லாம் குழந்தை தொட்டியெல்லாம் அங்கே கட்டுறது இல்லை. கட்டிட்டு வர்ற முந்தியை கழிச்சு தான் கட்டி விடுவோம். வந்து புருஷன் மண்டாட்டி 3 ஆட்டை ஆட்டி விட்டு தொட்டியை கட்டிட்டு போகணும். புத்திரதோஷம். ஒரு தொட்டிக்கு மறு தொட்டி கட்ட விட மாட்டாங்க. ஆத்தா நாகம்மா அவன் மரியாதைக்கு ஒரு தொட்டி தான். நான் கோவிப்பேன்னு அவளுக்கு தெரியும். இப்போ சிறப்பாக அம்மாவை தூக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஆற்றுல அழகாக இறங்குறாரு. அன்றைக்கி அம்மாவை தூக்கி பீடம் போட்டு, பீடமே இல்லாமல் தரையிலே வச்சுருந்தேன். 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்ததுக்கப்புறம் பீடக்கல்ல போட்டு அவளுக்கு உண்டான மூலத்தடங்கள், தகடு, பாசனங்கள் எல்லாம் அவளை கேட்க காசி தீர்த்தம், அளவுகள் தீர்த்தம், யானைமலையிலேருந்து கண்ணு தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம் எல்லாம் கொண்டாந்து அவளுக்கு 48 நாள் பூசை கொடுத்து 3 அன்னதானங்களை போட்டு சிறப்பாக செஞ்சேன். கேட்குறத கொடுத்துக்கிட்டு இருக்கா, வீண் போகாமல் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காவல் தெய்வமாக கருப்பன் 18ஆம் படி கருப்பனை வச்சுருக்கான், ஓடிக்கிட்டு இருக்காங்க சாமி. காவல் தெய்வமாக வடபுறம் 18ஆம் படி கருப்பன், தென்புறம் ஜடா முனீஸ்வரன். எல்லா முனீஸ்வரனும் ஜடா முனீஸ்வரனுக்குள்ளே அடக்கம். பாண்டிய வைப்போம்னா பாண்டியை வச்சு நான் தாங்க முடியாது. டெய்லி அவருக்கு ரத்தம் பண்ணி கொடுப்பாங்க. வர்ற சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக அங்கே ஜடாமணி இது சாதாரணமாக என் குலதெய்வத்தை கூட கற்பனை வைக்காமல் 18ஆம் படியாக வச்சு எல்லா கற்பனும் அவருக்குள்ளே அடக்கம் பண்ணி இவங்களை பீடத்தை நானாக கட்டி பீடத்தை போட்டு விநாயகரை சிறப்பாக வச்சு அவருக்கு 48 நாள் பூசை கொடுத்து கடை வெட்டி சிறப்பாக. இந்த கல் பூராமே நான் ஒரு ஆளாக பரத்தின கல். இந்த ஒரு சைடு விநாயகரை பக்கம், அது அந்த பக்கம் மணிக்கல். என்னோடய கல்குவாரி பக்கத்தில் உள்ள மாப்பிள்ளை வாசன்றவர் ஒருத்தர்
நேர்த்தி கடனுக்கா மணிக்கல் என் மயனுக்கு கொடுக்கணும்னாரு. அடிக்க மாப்பிள்ளைன்னு அவரே கோயிலுக்கு கல்லெல்லாம் கொடுத்தாரு, பரத்தினாரு. அவரை வந்து போர்டா கீழே போட்டிருக்கேன், தரைதளம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் போட்டிருக்கேன். வேற பூச்சியடி வண்டுகடி இதுகளுக்கு பூராமே அம்மா வீதி வாங்கினா போதும், நல்லா கேட்கும். கடைசி அம்மன் கோயில் மாதிரி இது சிறப்பாக இருக்குது. பூச்சியடி வண்டுகடி இது கொடுக்குறேன். வணக்கம்.